ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் தான் தக்காளி சாதம் செய்வாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் வந்து ஸ்பெஷலாக செய்கிறோன்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 50 ml எண்ணெயை வந்து குக்கரில் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் காஞ்சதும் அப்படியே பட்டை லவங்கத்தை அப்படியே போடுறோம். நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு பட்டை லவங்கம் போடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கருவேப்பிலை தலை போட்டுட்டோம். கருவேப்பிலை தலை போட்டுட்டு அது வணங்கும் போது பெரிய வெங்காயத்தை போடுறோம். என்னடா இன்னும் பச்சை மிளகாய் போடணுன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் வந்து எப்பவுமே வெங்காயம் வணங்கின வாட்டி தான் வந்து போடுவோம். அதனால் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வணக்கிறோம். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வணக்கிட்டு நல்லா அப்படியே வெங்காயம் வணங்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாருங்கள், உங்களுக்கு ப்ரௌனிஷ் தான் தெரியுதா? இப்போ தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா பச்சை மிளகாயை போடுவோம். போட்டுட்டு இந்த மிளகாயும் வணங்கும்போது மிளகாய் ஒரு 2 minutes வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விடுறோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வணக்கிறோம். லைட்டாக இப்போ வந்து நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெங்காயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயத்துக்கு டேஸ்ட் வரும். இப்போ வெங்காயமும் சீக்கிரம் வணங்கிடும், இஞ்சி பூண்டு மசாலாவும் சீக்கிரம் வணங்கிடும். இப்போ வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்து என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதுக்கப்புறம் அப்படியே தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வணக்கிறோம். தக்காளி ஒரு 2 minutes வணங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிளகாத்தூளை போடுறோம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி. எப்போவுமே ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணும்போதும் ஒரு தடவை கிளறிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மசாலா இறங்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளை போடுறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளையும் அதே மாதிரி கிளறி விடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மசாலும் ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, வெங்காயம், இது பச்சை மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ மட்டும்தான் ஆட் பண்ணி நாங்கள் வந்து தக்காளி சாதம் செய்வோம். இதுக்கு வந்து பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை செஞ்சோம்னாலே நமக்கு நல்லா வந்து டேஸ்ட் வரும். இந்த இது நல்லா வணங்கின வாட்டி நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சும்மா குழந்தைங்களுக்கு பிடிக்குமேனு மீல் மேக்கரை ஆட் பண்ண போகிறோம். இந்த சோயா சங்க்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த மீல் மேக்கரை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அது எப்போன்னா இந்த தக்காளி நல்லா வணங்கின வாட்டி. இப்போ வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மீல் மேக்கரை ஆட் பண்ண போகிறோம். என்னடா தக்காளி சாதம்னு சொல்லிட்டு மீல் மேக்கரை போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால். இப்போ அந்த மீல் மேக்கரில் அந்த மசாலா இறங்குறதுக்காக நம்ம மறுபடியும் வந்து கிளறி விடுறோம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் அடிக்கடி உப்பு போட வேணாம். இப்போ இந்த மசாலா மீல் மேக்கரில் இறங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் நல்லா வணங்கிடுச்சு, தக்காளியும் மீல் மேக்கரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். அதேமாதிரி நீங்கள் எந்த அளவில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதில் டபுள் மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுலாம். கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணுறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர், இந்த கேசரி பவுடர், அந்த அஜினமோட்டோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஒன்லி என்ன நமக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியாக நீட்டாக ஒரு நைட் டின்னர் செய்கிறோம். ஓகேவா? அரிசியை போடுறோம்.
இப்போ பாருங்கள், நம்ம அரிசியை போட்டுட்டோம், நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே விசில் விட்டால் போதும். ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊறி இருக்குது, அதனால் ஒரு விசில் விட்டாலே நல்லா பளபளன்னு வந்துடும். குக்கரை நாங்கள் மூடி வைக்க போகிறோம். மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விசில் வந்ததும் எப்படி ரெடியாக இருக்குன்னு. பாருங்கள், விசில் வந்துருச்சு. நாங்கள் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பர். பார்த்திங்கன்னா நம்மளோட மீல் மேக்கர்லாம் அப்படியே மேலே எட்டி பார்க்குது. எட்டி பார்த்துட்டு இருக்குது. இப்போ ஒரு கிளறி விடலாம். ஒரு கிளறி விட்டு நல்லா பளபளன்னு வந்திருக்கு. ஒரு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட ஆரம்பிக்கலாம். தக்காளி சோறு நல்லாயிருக்கு. தக்காளி சாதம் ஒவ்வொரு ஸ்லாங்கு. சோறு சாதங்கிறதெல்லாம் தக்காளி சாதம் நல்லா இருக்காங்கிறது நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய். இதை செஞ்சது எங்கள் அத்தை. ஓகேவா? நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.